சோசியல் மீடியாவிலிருந்து பிரேக் எடுத்த லோகேஷ் கனகராஜ் மீண்டும் என்ட்ரி கொடுத்திருக்காரு. ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு கூலி ப்ரமோஷன்ஸ் துவங்கியிருப்பதால் லோகேஷ் கனகராஜ் சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காரு. மேலும் கூலி படத்தோட ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் என்பதையும் அவரே சொல்லியிருக்காரு. அதை ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் வரவேற்று இருக்காங்க. அதாவது லோகேஷ் கனகராஜ் கூலி பட வேலைகள் காரணமாக சோசியல் மீடியாவிலிருந்து பிரேக் எடுக்க போவதா கடந்த ஏப்ரல் மாதம் தெரிவிச்சிருந்தார். கூலி பட ப்ரமோஷனில் துவங்கும் போது மீண்டும் சோசியல் மீடியாவுக்கு வருவேன் என லோகேஷ் சொல்லியிருந்தார். அதுபோல தற்போது கூலி ப்ரமோஷன் துவங்கியிருக்கும் நிலையில் மீண்டும் சோசியல் மீடியாவில் என்ட்ரி கொடுத்திருக்காரு லோகேஷ் கனகராஜ். அவர் தான் படித்த கல்லூரிக்கு மீண்டும் சென்று இருக்காரு. அப்போது எடுத்த புகைப்படத்தை பதிவிட்டு நெகிழ்ச்சியான தருணத்தை நினைவுபடுத்தி பதிவிட்டிருக்காரு லோகேஷ். அவரின் இந்த பதிவை தொடர்ந்து ரசிகர்கள் பலரும் வெல்கம் பேக் லோகேஷ் அண்ணா என சொல்லிட்டு வராங்க. இனிதான் ஆரம்பம் என்றும் ரசிகர்கள் பஞ்ச் வசனங்களை பேசி லோகேஷ் கனகராஜை மீண்டும் சோசியல் மீடியாவிற்கு தடபுடலாக வரவேற்றாங்க. தற்போது லோகேஷ் கனகராஜுடன் இந்த ஒரு புகைப்படம் தான் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போய்கொண்டிருக்கு. ஏற்கனவே கடந்த சில நாட்களாக லோகேஷ் கனகராஜ் கொடுத்த பேட்டி தான் வைரலாகி வரும் நிலையில் தற்போது அவர் சோசியல் மீடியாவில் மீண்டும் பதிவிட்டு இருப்பது டாப் ட்ரெண்டிங்கில் போய்கொண்டிருக்கு. இந்நிலையில் இந்த வாரம் இறுதியில் கூலி திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கு. அதைத் தொடர்ந்து படத்தோட ட்ரெய்லரும் வெளியிட இருக்காங்க. மேலும் பல ப்ரமோஷன் வேலைகளை படத்திற்காக செய்ய வேண்டி இருக்காங்க. இதற்காக தான் சொன்னபடி சோசியல் மீடியாவில் மீண்டும் இணைந்திருக்காரு லோகேஷ் கனகராஜ். தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவை எதிர்பார்க்கும் ஒரு படம் தான் கூலி. மிக பெரும் பொருட்செலவில் ரஜினி உட்பட இந்திய அளவில் மிக பெரும் நடிகரான நாகார்ஜுனா, அமீர் கான், ஷவுபின் ஷாகர், உபேந்திரா, சத்யராஜ் என பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எனவே இந்த படத்திற்கு உச்சகட்ட எதிர்பார்ப்பு நிலைவிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் 1000 கோடி வசூலை பெற வேண்டும் என அழுத்தம் ஏற்கனவே இருக்கு. இவ்வாறு பல விஷயங்கள் லோகேஷ் கனகராஜோடைய மனதில் ஓடிக்கொண்டு இருக்கும் நிலையில தான் அவர் சோசியல் மீடியாவை விட்டு சில மாதம் தள்ளி இருக்கலாம் என்ற முடிவை எடுத்தார். இது போல தான் லியோ படத்தின் உருவாக்கத்தின் போதும் சோசியல் மீடியாவிலிருந்து பிரேக் எடுப்பதாக சொல்லியிருந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது கூலி படத்துக்கும் லோகேஷ் அதை தான் செஞ்சார். இந்நிலையில் தற்போது கூலி படம் வெளியாக சில நாட்களே இருக்கும் நிலையில் படத்தை ப்ரொமோட் செய்யும் நோக்கத்தில் மீண்டும் சோசியல் மீடியாவுக்கு வந்திருக்காரு. எனவே இந்த கூலி படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் திரையில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் வரை சோசியல் மீடியாவில் லோகேஷ் கனகராஜ் ட்ரெண்டிங்கில் தான் இருப்பார் என்பது உறுதி. படத்தை பற்றி அவர் பேசும் விதத்தை பார்க்கும்போது கூலி மீது லோகேஷ் மிக பெரும் நம்பிக்கை வச்சிருக்காரு. அவருக்கு எந்த அளவுக்கு கூலி மீது நம்பிக்கை உள்ளதோ அதை விட அதிகமாக ரஜினிகாந்துக்கு நம்பிக்கை இருப்பதாக சொல்லப்படுது. ரஜினி படத்தை பார்த்த பிறகு ரஜினிகாந்த் லோகேஷிடம் மீண்டும் நான் ஒரு படத்தில் இணைய வேண்டும் என்று சொல்லியிருக்காராம். அப்படியான கூலி படம் அவரின் மனதிற்கு மிக நெருக்கமான படங்களில் ஒன்றாக அமைஞ்சிருக்கும் என்று தான் அர்த்தம். எனவே கூலி திரைப்படம் மிக பெரும் வெற்றியை பெறும் என அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. மற்றும் இந்நிலையில் 1000 கோடி வசூலை பற்றி லோகேஷ் பேசுகையில் படம் கண்டிப்பாக ரசிகர்களை திருப்திப்படுத்தும். அவர்கள் கொடுக்கும் பணத்திற்கு ஒர்த்தா ஒரு படமாக கூலி இருக்கும். ஆனால் 1000 கோடி அழுத்தத்தை எல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்ளலை. அதை பற்றி உறுதியாக நம்மால் சொல்ல முடியாது. படம் வெற்றி பெற வேண்டும், ரசிகர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பது தான் எங்களின் நோக்கமாக இருக்குது என லோகேஷ் சொல்லியிருக்காரு. மேலும் அடுத்தடுத்த ப்ரொமோஷன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் கூலி படத்துக்காக அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்கள்.